வணக்கம். இல்லத்து கவிமுரசு வாணி செல்வராஜ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்களோட குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், என்ன சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சின்ன வயசில் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அளவு வயசு அந்த கோயிலில் போயிட்டு ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு நினைக்கிறேன், இந்த கல்லை வச்சு நான் வைக்கிறேன், எத்தனை பேர் இந்த கல்லை நேர்த்தி என்ன நேர்த்தி திருப்பி வைக்க போகிறாங்க நினைச்சிட்டு. அப்போ சரி என்ன வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கே நிறைய அந்த கோயிலில் கல் இருந்துச்சு, நிறைய கல், குட்டி குட்டி கல்லில். அப்போ யோசித்தேன், இந்த சனமே இப்படி செய்யுது ரெண்டு போட்டு. அப்புறம் அந்த கல்லை எடுத்துட்டேன். அது ஒரு குறிப்பிட்ட வயசு, அப்படி ஒரு என்ன சொல்கிற பெரிய வயசு தான், அதோட ஒரு 15-16 வயசு அப்படி இருக்கும். அது ஒரு திருப்புத்தனம் மாதிரி. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கோயிலுக்கு போக்குள்ள சொல்லுவாங்க, இந்த கோயிலில் கல் வச்சா நல்ல சாமி பேசும். ஐயோ கடவுளே, சாமி எல்லா இடமும் பேசும்ப்பா, நீங்கள் பேசணும் சரியா? உங்களோட மனசு தெளிவாக இருந்தால் சாமி பேசும், நீங்கள் கேட்குறதும் தரும். ஆனால் கடவுளுக்கு தெரியும் இப்போ என்ன இங்கே தரணுமுண்டு சரியா? இப்போ நான் என்ன ஏன் சிரிச்சுட்டு சொல்கிறேன்னா, 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2000 மண்டூர் கோயிலுக்கு போயிருந்தோம். மண்டூர் கோயில் சரியான விசேஷம். திருச்செந்தூரில் சூரன் முருகனுக்கு சூரசங்காரம் நடக்கக்குள்ள வேல் எறியும் போதும் மண்டூரில் வந்து விழுந்த கதை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த வேல் இப்போவும் இருக்குது சரியா? அங்கே வந்து அதுதான் விசேஷம் மண்டூரில். கதிர்காமத்தை விட விசேஷம் அது மண்டூர். அப்போ அந்த கோயில் எவ்வளோ புனிதம், பெரிய புனிதம். அங்கே வேண்டுதல் எல்லாம் கிடைக்கும். உண்மையாக எனக்கு கூட கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமாக நான் சொல்கிறேன், போன வருஷம் நான் ஒரு நேர்த்தி கடனோட போனேன். கிடச்சிது, இந்த முறை கொடுத்துட்டு வந்தேன். நான் அதுக்காண்டி நான் போய்ட்டு சிவரில் கீறினதா, அந்த சிவரெல்லாம் கிறுக்கி வச்சுருந்தீங்க. உங்களோட நேர்த்தி கடனை வைங்க மனசார. சிவரில் கீற கரியாத்தானே ஆகும். கோயில் என்ன வடிவம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அழகு கெடுக்கிறதுக்காக கரியெல்லாம் கரியாவே ஆக்கலாமே. நீங்கள் ஒவ்வொரு அறம் வேண்டுதலையும் நீங்கள் மனசார செய்யுங்க சரியா? இப்படி கிறுக்கிறதால ஒன்றுமே நடக்காது சரியா? நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறோம், உங்களோட மூட நம்பிக்கை ஒரு ஆள் இருக்குன்னா முழு பேருமே இருக்குறாங்க. அப்போ எனக்கு சின்ன வயசு நான் சொன்னேனே இந்த விஷயம், அந்த சின்ன வயசு தான் ஞாபகம் வந்துச்சு சரியா? சில இடங்களில் நீங்கள் சில வேலையில் செய்கிறீங்க, ஆனால் சிவரில் கிறுக்கிறதுன்றது உண்மையாகவே பிழை. இந்த கோயில் வந்து உண்மையாகவே புனிதமான கோயில். எனக்கு சின்ன வயசுலலாம் அமைக்கலை, திருமணம் முடிச்சும் அமைக்கலை. இப்போ இந்த வருஷம் நான் வந்து எப்படியும் ஒரு 5வது இல்லாட்டி 6வது முறை தான் போயிருந்தேன். நான் அது போன வருஷம் கண்டிப்பாக திடீரென்று போயிருந்தேன். இந்த முறையும் போயிருந்தேன். நான் சந்தோஷம், அந்த கோயிலுக்கு போகிறதுன்றது எல்லாராலையும் போகல, அது எல்லாருக்கும் அது கொடுப்பனவு இல்லை. அந்த இது வந்து வாயில் கட்டித்தான் பூசை செய்வாங்க, கப்புவர் தான் பூசை செய்வாங்க. அந்த பூசையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஆராத்தி எடுக்கிற நேரம் பிள்ளைகள்லாம் மயங்கி விழுறது அதெல்லாம் இருக்குது. அந்த கோயில்ற வரலாறு சில ஆளுக்கு தெரியாது. மண்டூர் முருகன் கோயில் இருக்குல்லோ, அது பெரிய விசேஷமான கோயில். கொக்குடி சொல்ல அது எப்படி விசேஷம், அது மாதிரி தான் முருகன் கோயிலில் மண்டூர் திருச்செந்தூரில் நடந்த சூரசம்காரத்துலேருந்து வேல் வந்து இங்கே தான் விழுந்ததாக வரலாறு இருக்குது. அந்த வேலும் இருக்குது சரியா? அந்த கோயில் எவ்வளோ புனிதமானது. நீங்கள் எல்லோரும் சைவக்காரர்கள் தானே, சைவம் வந்து தூய்மையாக இருக்கணும், எல்லாம் நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் சாமியை வேண்டுங்க, சிவரில் கிறுக்காதீங்க சரியா? இந்த வேலை செய்யாதீங்க. அதை பார்க்கும்போது மன கசப்பாக இருந்தது. நான் எழுதி போட்டிருந்தேன், நான் 3 நூலில் பதிவு செய்ய போட்டிருந்தேன் நான். ஆனால் அது சொல்கிற மாதிரி வராது சரியா? உங்களோட சாமிகிட்ட வந்து நீங்கள் எந்த வேண்டுதலையும் வெய்யுங்க, தப்பு இல்லை, அவருக்கு தெரியும். என்றாலும் மனசுக்கு சங்கடம் வந்தால் வெய்யுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும், கிடைச்சே ஆகும். அதுக்காக வேண்டி அது சிவரில் கீறாதீங்க. நன்றி. உங்களை மனசு நோக்கடிச்சிருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இதை பார்க்கும்போது சிவரில் கிறுக்கி கரியால் கருப்பாகவே இருந்துச்சு இல்லையா? இங்கே மட்டும் இல்லை, தெய்வானம்மன் கோயில்லையும் தான்
அப்படி கிறுக்கி வச்சுருக்கீங்க. உங்களோட காதலர்கள் பேரெல்லாம் போட்டு கிறுக்கி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் தப்பு. சரியா? நீங்கள் என்ன வேண்டுதலையும் மனசார வேண்டுங்க. சிவாரில் கிறுக்க வேணாம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜன். நன்றி.